திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கத்தில் உள்ள அவரது நினைவு மண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன், பேரூராட்சி மன்ற தலைவர் நந்தினி கரிகாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், விசிக கட்சியின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மணிமண்டபம் சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர். புதுச்சேரி சேவல் கலை வல்லுநர்கள் சங்கம் சார்பில் முதன்முறையாக சேவல் சண்டை போட்டி கோரிமேடு பகுதியில் நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் புதுச்சேரி, தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட சேவல்கள் மோதியது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் சேவலின் உரிமையாளருக்கு பித்தளை அண்டா, குத்துவிளக்கு உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் ஜல்லிக்கட்டு போன்று பாரம்பரிய போட்டியான சேவல் சண்டை போட்டிகளை நடத்த தமிழக, புதுச்சேரி அரசு ஊக்குவிக்க வேண்டும் என போட்டியில் கலந்து கொண்ட சேவலின் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் பத்மாவதி IAS அகாடமி என்ற பெயரில் புதிய பயிற்சி நிறுவனம் துவக்கப்பட்டது. RVS கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் செந்தில் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷிகர் ஸ்பின் டெக் எக்யூப்மெண்ட் நிறுவனத்தின் இயக்குநர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் செந்தில் கணேஷ், கிராமப்புற மாணவர்களுக்கு அரசாங்க வேலைகளில் நுழைவதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த IAS அகாடமியை துவங்கியுள்ளதாகவும், அரசு சேவைகளில் சேர விரும்பும் மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் இங்கு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல்கள் பெறலாம் என்றும் தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அவங்களுக்கு கவர்மெண்ட்டை பற்றின இன்ட்ராக்ஷன் அண்ட் கவர்மெண்ட்டை பற்றின அவேர்னஸ், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இதை நாங்கள் கொடுக்குறோம். இது கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமு கீழே இது பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது 3 years முடிச்சோன்னதையும் இதிலிருந்து நாங்கள் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அவங்க 3 years இந்த ப்ரோக்ராமில் அவங்க அண்டர்கோ பண்ணி ஒவ்வொரு வருஷமாக அவங்க வேறு இனிஷியேட்டிவ்ஸ், வேறு லெக்சர்ஸை கேட்கும்போது அவங்களுக்கு உண்மையாகவே அதில் ஆசை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் தற்போது வினாடிக்கு 3000 கன அடியாக நீர்வரத்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறைவான சுற்றுலா பயணிகளே வருகை தந்தனர். இருந்தபோதிலும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் குடும்பங்களுடன் கூட்டம் கூட்டமாக சென்று காவிரி இயற்கை அழகை பரிசல் மூலம் சென்று ரசித்து செல்கின்றனர். மேலும் சீனி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாளை திருச்சியில் மாபெரும் பேரணி நடைபெறுகிறது. இது தொடர்பாக திருச்சியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவரும் வழக்கறிஞருமான பாலசுப்ரமணியன், மாநிலம் முழுவதும் இருந்து 3000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொள்ளும் பேரணி திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள MGR சிலையில் இருந்து உழவர் சந்தை மைதானம் வரை பேரணி நடைபெறும் என்றும், பேரணி முடிவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் 3 புதிய சட்ட திருத்தம் தொடர்பாக விவாதம் நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கஞ்சா விற்பனையை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மெய்ஞானபுரம் JJ நகர் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் டேனியல் மற்றும் உடன்குடியைச் சேர்ந்த ஜெபகுமார் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்து அவர்களிடம் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 95 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள கீழவெள்ளூர் கிராமத்தில் உள்ள தனியார் தென்னந்தோப்பு அருகே கடந்த 2022ஆம் ஆண்டு 45 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டும் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டும் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து திருப்புவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் இறந்த நபர் தேனி மாவட்டம் கம்பமேடு காலனி பகுதியைச் சேர்ந்த அக்பர் அலி என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட உத்தமபாளையத்தைச் சேர்ந்த அனீஸ் ரகுமான் மற்றும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த அண்ணாமலை இருவரையும் பிடித்து விசாரித்தனர். அதில் இறந்த அக்பர் அலி மற்றும் கொலை செய்த அனீஸ் ரகுமான், அண்ணாமலை 3 பேரும் மதுரை மத்திய சிறைச்சாலையில் இருந்ததும் ஜெயிலில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அக்பர் அலியை இருவரும் கொலை செய்ததும் தெரியவந்தது. பின்னர் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் கம்பன் நகரைச் சேர்ந்தவர் லட்சுமி. அரசு பள்ளி ஆசிரியரான இவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வெளியூர் சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் அவரது வீட்டை உடைத்து 43 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிந்து காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்ட கணேஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் கரூரைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த 13 பவுன் நகைகளை கைப்பற்றினர். முன்னதாக கடந்த மே மாதம் 14ஆம் தேதி இவ்வழக்கில் தொடர்புடைய சென்னை திருவேற்காட்டைச் சேர்ந்த சதீஷ் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த 5 பவுன் நகையை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய ரமேஷ் என்பவரை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நகர் என்ற பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுலா வேன் சென்று கொண்டிருந்தது. அப்போது அதே திசையில் 2 சாலைகளுக்கும் நடுவே உள்ள பூச்செடிகளுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றி பராமரிக்கும் பணியில் தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சுற்றுலா வேன் எதிர்பாராத விதமாக நின்று கொண்டிருந்த தண்ணீர் லாரி மீது வேகமாக மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த ஓட்டுநர் உட்பட 11 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த லால்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின்றி அஜாக்கிரதையாக தண்ணீர் லாரியை நிறுத்தி பணியில் ஈடுபட்ட தேசிய நெடுஞ்சாலை பராமரிப்பு ஊழியர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பாலங்களை மூழ்கடித்து நகர்ப்புறங்களில் தண்ணீர் புகுந்தது. இதனையடுத்து பொதுப்பணித்துறை சார்பில் நகர்ப்புறங்களில் உள்ள வடிகால், ஓடை, பாலங்களை அகலப்படுத்தும் விதமாக தாமிரபரணி வெள்ளத்தடுப்பு திட்டத்தின் கீழ் 7 கோடி ரூபாய் மதிப்பில் பாலங்கள் புதியதாக கட்டப்பட்டு வருகிறது. இதில் கட்டுமான பணியில் கான்கிரீட் கலவையில் தண்ணீருக்கு பதில் அருகில் செல்லக்கூடிய கழிவு நீரை கலந்து கட்டுவதாக புகார் எழுந்தது. மேலும் கட்டுமான பணியாளர்கள் கழிவு நீரை பிடித்து கான்கிரீட் கலவையில் கலந்து கட்டும் வீடியோ காட்சியும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து நகரின் முக்கிய பகுதியில் நகராட்சி அலுவலகம் முன்பு கட்டக்கூடிய பாலம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பாலத்தின் தரத்தினையும் உறுதித்தன்மையும் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் தற்போது வரை பாலத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்யாமல் தொடர்ச்சியாக பணிகள் நடைபெற்று வருவது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளது. மேலும் சுற்றுலா தலமான திருச்செந்தூரில் நாளொன்றுக்கு 20,000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கிய சாலையில் கட்டப்படும் பாலத்தினை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உரிய கவனம் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தென்பறை இலவச பயிற்சி மையம் கடந்த 2016 முதல் கிராமப்புற இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு எழுதுவதற்கான இலவச பயிற்சி வகுப்பை நடத்தி 100க்கும் மேற்பட்டோர் வெற்றி பெற்று அரசு பணியில் அமர்த்தி வருகிறது. இந்த மையத்தில் திருவாரூர் மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் போட்டித் தேர்விற்கு தயார் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது குரூப் 2 தேர்வு மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தேர்வுக்காக 100 பேர் பயிற்சி பெற்று வருகின்றனர். தென்பறை இலவச பயிற்சி மையத்தில் பயின்ற 20 போட்டித் தேர்வர்கள் இந்த தேர்வை எழுத உள்ளனர். இவர்களுக்கான தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு வழங்கும் விழா தென்பறை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நுழைவுச்சீட்டு வழங்கி இந்த மையத்தில் படித்த அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தினர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள காலநிலையையும் இங்கு இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் வார விடுமுறைகளில் வருவது வழக்கம். அதன்படி வார விடுமுறை நாட்களான நேற்றும் இன்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகள் மோயர் சதுக்கம், ஃபைன் மர காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளிலும் மலர்களை கொண்டிருக்கக்கூடிய பிரையன் பூங்கா மற்றும் ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவேங்கடம் அக்ரஹாரம் தெருவைச் சேர்ந்த இனியன் சௌமியா தம்பதியினர் இனியன் அருகே உள்ள கலிங்கப்பட்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். சௌமியா சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பு முடித்துள்ளார். இந்நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக சௌமியா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருவேங்கடம் போலீசார் விரைந்து சென்று சௌமியா உடலை மீட்டு சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மீனவர்கள் பிடித்து வரும் இறால், கணவாய், நண்டு உள்ளிட்ட மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் தொடர்ந்து மீனவர்கள் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இதையடுத்து மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் வருகின்ற திங்கட்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தேரடி பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வருபவர் ரம்யா தேவி. இவர் சிதம்பரம் அருகே களவாச்சேரி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 28ஆம் தேதி பள்ளி முடிந்து பள்ளி மாணவர்கள் தேசிய நெடுஞ்சாலையை கடப்பதற்காக உதவி செய்து கொண்டிருந்தபோது இவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ரம்யா தேவியின் கழுத்தில் கிடந்த 9 சவரன் தாலி செயினை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து ரம்யா தேவி அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நகை பறிப்பில் ஈடுபட்ட திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியைச் சேர்ந்த கோகுலேஷ், நிதிஷ்குமார் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் 4 மண்டலங்களில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் 200 தூய்மை வாகன ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனமான அவர்லேண்ட் என்ற நிறுவனத்தின் கீழ் இந்த ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு நிர்ணயித்த ஊதியத்தை வழங்காமல் மிக குறைவான ஊதியத்தை மட்டுமே தனியார் நிறுவனம் வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ஊழியர்களின் பெயரில் பிடித்தம் செய்யப்பட்ட இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட பண பலன்களை வழங்காமல் ஏமாற்றி வந்துள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நலசங்கத்தினர் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொழிலாளர்கள் போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் பல கட்டமா தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு, கமிஷனருக்கு, டிப்டி கமிஷனருக்கு புகார் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனால் இதுவரைக்கும் எதையுமே செயல்படுத்தல. தொழிலாளர்களுடைய அடிப்படை சம்பளத்திலே மாசம் மாசம் பிடிக்காங்க. அப்புறம் பிஎஃப் பணத்தை பிடிச்சிட்டு அவங்க அக்கௌண்ட்ல ஏற மாட்டேங்குது. அதை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம்னு வச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா 5 மணில பேரிக்காடு போட்டு தொழிலாளர் அந்த உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்த விடாம ரோட்ல இப்ப பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு தொழிலாளர்கள் நிற்காங்க. பேச்சுவார்த்தைக்கு இது வரைக்கும் கூப்பிடல. அப்போ என்னன்னா தொழிலாளர் விரோதமா இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிறது. இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து செஞ்சோம்னா தூத்துக்குடி ஊர் ஒரு குப்பை மேடா ஆயிரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கணும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள மேலூர் துரைசாமிபுரம் கிராமத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு தென் தமிழக அளவிலான ஆடவர்களுக்கான மின்னொலி கபடி போட்டிகள் நடைபெற்றது. 13வது ஆண்டாக நடைபெற்ற இந்த போட்டியில் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இருந்து 52 அணிகளைச் சேர்ந்த 624 வீரர்கள் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சொக்கநாதன் புத்தூர் அணியினர் முதலிடத்தையும், மீனாட்சிபுரம் அணியினர் 2ஆம் இடத்தையும், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அணியினர் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இதனையடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத் தொகையும் பரிசுக் கோப்பையும் வழங்கப்பட்டது.
சென்னை தாண்டியார்பேட்டை சேனியம்மன் கோவில் தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவரது மகன் கௌரிநாத் 3ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் சனிக்கிழமை மாலை தனது வீட்டருகே கடைக்கு சென்றபோது தெருவில் இருந்த நாய் ஒன்று சிறுவனை கடித்து குதறியுள்ளது. பின்னர் சிறுவனை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் குழந்தைய இங்கதான் பக்கத்துல கடைக்கு நாங்க அனுப்பிச்சு விட்டுருந்தோம், போயிட்டு வரட்டோம். மெதுவா குழந்தை பேசிக்கின்னு வரும்போது டக்குன்னு தெரு நாய்ங்க கடிச்சிருச்சு என் குழந்தைய. அப்போ நான் எப்படிதான் எங்க குழந்தைங்களை அனுப்புறது கொல்றது, கவர்மெண்ட் என்னதான் நடவடிக்கை எடுக்காங்கள. என் குழந்தைய கடிச்ச ஒரு 5 நிமிஷத்துல வேற ஒருத்தர ஒரு 6 பல்லு இறங்குற மாதிரி கடிச்சிருச்சு. இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை மாநகராட்சி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? அப்ப நாங்க எப்படிதான் குழந்தைங்களை வெளியே அனுப்புறது வர்றது, எப்படிதான் கடைக்கெல்லாம் அனுப்புறது, நாங்க எப்படி போறது? இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றத எனக்கு சொல்லுங்க. 4 இடத்துல கடிச்சிருக்கு குழந்தைக்கு. இப்ப பெரிய ஸ்டான்லில தான் நாங்க அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம். கடலூர் மாவட்ட தமிழ் சங்கம் சார்பில் தேவனாம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரி அண்ணா அரங்கில் அருந்தமிழ் அமுத விழா என்னும் விழா நடைபெற்றது. முன்னதாக சாரல் கலைக்கூடம் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புலவர் நாகப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் கவிஞர் குறிஞ்சி ரவி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் தமிழ் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் தலைவருமான வழக்கறிஞர் திருமார்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழ்மொழி சிறப்பினை தொகுத்து வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை முழுக்க முழுக்க ஆதிக்க சாதி வெறியர்கள் மற்றும் காவல்துறையில் உள்ள சில கருப்பு ஆடுகளும் இணைந்து திட்டமிட்டு நிகழ்த்திய படுகொலை எனவும், இதை தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மை குற்றவாளிகளை தப்பவிட்டு பூசி மெழுகிவிடும். எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என தெரிவித்தார். இந்த கொலைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது. இன்னைக்கு கொலை செய்தவர்கள் என்ற பெயரால் நீதிமன்றத்தில் போய் சரணடைந்திருக்கிறார்கள். ஆகவே சரணடைந்தவன் தான் கொலை செய்தானா? நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று உண்மையை உடைத்து சொன்னவர், உறக்கச் சொன்னவர் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் தலைவர், லட்சியம் சார்ந்து இயங்குகிற தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர், உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி அம்மையார் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்ததும், கணவனை இழந்து கைப்பிசைந்து நிற்கிற அவருடைய மனைவிக்கும் அவருடைய 1 வயது குழந்தைக்கு மாறுதல் சொன்னதும் கண்கலங்க வைத்தது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சின்னமனூர், மார்க்கையன்கோட்டை, அனுமந்தன்பட்டி, புதுப்பட்டி, கம்பம், கூடலூர் ஆகிய பகுதிகளில் முதல் போக நெல் சாகுபடி பணிகளை விவசாயிகள் துவங்கியுள்ளனர். கேரளா மற்றும் தமிழக பகுதிகளில் சரியாக தென்மேற்கு பருவநிலை தொடங்கிவிட்டதை அடுத்து கடந்த 1ஆம் தேதி முல்லை பெரியாறு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக 300 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 14,000 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா நெல் ரகங்களை விவசாயிகள் தற்போது நடவு செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத். இவர் சுல்லான் என்பவரை வெட்டி படுகொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். மேலும் திண்டுக்கல்லில் இருந்தால் எதிரிகளால் தனது உயிருக்கு ஆபத்து என்ற நிலையில் தற்போது திருப்பூரில் வசித்து வருகிறார். இந்நிலையில் மனைவி மற்றும் குழந்தைகளை திருப்பூர் அழைத்து செல்வதற்காக தனது வீட்டிற்கு வந்த இவர் இரவு தனது வீட்டில் தாய், மனைவி, அக்காவுடன் அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத 3 நபர்கள் திடீரென வீட்டிற்குள் புகுந்து தாய், மனைவி, குழந்தைகள் கண்முன்னே வினோத்தை வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய போலீசார் வினோத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர்.
சென்னை அடுத்த ஆவடி பக்தவச்சலாபுரம் ஐயப்பன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராதா. இவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் மதியம் இவரது கடைக்கு வந்த நபர் ஒருவர் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து ராதாவின் கழுத்தில் இருந்த 15 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் திருடனை மடக்கி பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆவடி போலீசார் திருடனை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் தலையாடி கோட்டை பகுதியைச் சேர்ந்த பொக்கர் என்பதும் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 8ஆம் அணியில் பணிபுரியும் இவர் 3 தினங்களுக்கு முன் டெல்லியில் இருந்து புறப்பட்டு சென்னை ஆவடியில் உள்ள சிறப்பு காவல்படையில் தபால் கொடுக்க வரும்போது திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. பின்னர் காவலர் பொக்கரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கௌரவிக்கும் வகையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர். அப்போது ராஹத் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் சார்பில் 500 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்த பணத்தை இழந்து தவிக்கும் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுதா, நவாஸ்கனி ஆகியோரிடம் மனு அளிக்க திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதை ஏமாற்றப்பட்டுட்டோம். அதை எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னு நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். நாங்க நிறைய இடத்துல இந்த 4 வருஷமாவும் பாதிக்கப்பட்டு நிறைய இடத்துல நாங்க புகார் கொடுத்தோம். VOW ஆபீஸ்ல எங்களுக்காக வாதாடக்கூடிய வக்கீல்களெல்லாம் வச்சு வாதாடணும். அரசு கவனத்துக்கு எதுவுமே எடுத்து செல்லல. இதுக்கு பிறகுமாவது எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு நாங்க நிக்கிறோம். 7000 முதலீட்டாளர்கள் ஏமாந்து போயிருக்கிறோம். 7500 பேருக்கு மேல நாங்க ஏமாந்து போயிருக்கிறோம். இதனால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்குது. எங்களுடைய பொருளாதாரங்கள்லாம் அவங்க கையில மாட்டிக்கிடுச்சு. எங்களுக்கு இதுக்கு பிறகு அரசு சீக்கிரமே எங்களுக்கு ஒரு முடிவு கட்டி நல்லபடியா நாங்க வாங்கி தர்றதுக்கு அவங்க உதவி செய்யணும். நாங்க எதிர்பார்க்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி அருகே நம்புதாளை பகுதியைச் சேர்ந்த குருஜி என்பவர் பிஜேபி ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளராக உள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரது முகநூல் பக்கத்தில் இஸ்லாமிய குரு தலைவர்களை மையப்படுத்தி அவதூறு பரப்பி பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் மீது தொண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் நடவடிக்கை எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மாநில செயலாளர் குருஜியை காரைக்காலில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர்.